நண்பர்களே, எல்லாருமே கேட்டீங்க. மூர்வத்தை வீடியோ போட்டிருந்தேன். எப்படின்னு கேட்டீங்க. போன வாரம் புதன்கிழமை வாங்கி இதை கட் பண்ணி அறுத்து ஊற வச்சு பதப்படுத்தி இன்றைக்கித்தே நண்பர்களே ஓரளவுக்கு கொஞ்சம் காஞ்சி கொஞ்சம் வதன்னு வந்திருக்கு. சும்மா அருமையான மிளகாய். யாராருக்கெல்லாம் வேணுமோ எப்படி நான் கொடுக்க முடியும்? நீங்கள் எப்படி என்னை தேடி வருவீங்க? வருத்தமாக தான் இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அதை செய்முறைக்கெல்லாம் காட்டினேன். இப்படி தான் செய்யணும்னு. அது மாதிரி செய்யுங்க. நான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து செஞ்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? என் பொண்டாடி தான் செஞ்சால் நான் உதவி பண்ணேன். ஓகே, அடுத்தவங்க உழைப்பை திருடக்கூடாது. அது மாதிரி அவங்க செஞ்சாங்க, நான் உதவி பண்ணேன். நான் ஃபுல்லாக நான் வந்து உதவி பண்ணேன். இனிமேல் மோர் மிளகாய் எப்படி செய்யணும் நானே கற்றுக்கிட்டேன். அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதை பரவாயில்லைக்கே அடையே 3 நாளாக நம்ம அதை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பிள்ளை. இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, உரப்பு வக்காளி காதாக்குது. நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பதன்னு இருந்தா ஒன்று காஞ்சிருச்சு. இந்தா கேட்குதா? இந்தா வேறு அந்த தொங்குது. இந்தா கேட்குதா? இது வந்து வதக்குந்தா இது அப்படின்றது. அதனால் என்ன பண்ணணும்னா, உரப்பு அதிகமாக இருக்கிறனால திருப்பி ஒரு 1/2 லிட்டர் தயிரை வாங்கிட்டு வந்து இதில் அப்படியே ஊற்றி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நாளைக்கு காலையில் காய போட்டோம்னா உரப்பு இருக்காதுன்னு சொன்னாங்க ஒரு பாட்டியம்மா. நம்ம பக்கத்து வீடு அம்மாவுக்கு நன்றி. அம்மா ரெகுலராக நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு மிளகா தரலாம். அவங்க பேர் என்ன இருப்பான் சொல்ல வேணாமா? அடிப்பாங்களா? அப்படி கலகலன்னு ஊற்றி விட்டு அப்படி சூப்பராக ஊறிடணும். வதவண்டு இரு வர்றேன் மெதுவா. இப்படி செஞ்சுக்கிறேன். நம்மள செஞ்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சோம்னா ஊறிக்கிறேன். காலையில் எடுத்து காயப்படனா உரப்பு கம்மியாகும் கொஞ்சம். ஏன்னா உரப்பு காதை அத்து பிடிச்சி நான் திண்டு ஒன்று வருவாயில் ஆத்தே சாணி வரிஞ்சு போச்சுடா சண்டாலைங்கண்ணா. மோர் மிளகா செய்வது எப்படி? அதிகமாக உரப்பு இருந்தால் மறுபடியும் தயிரை ஊட்டி கிண்டுவது எப்படி? இப்படித்தான் நண்பர்களே. நைட்டு ஊற விட்டால் நல்லாயிடும், சூப்பராகிடும். கை விடக்கூடாது. கை போட்டுச்சுன்னா எந்த பொருளுமே கெட்டு போயிடும். கை விடக்கூடாது சொல்லிக்கிட்டு இருக்கேன். கைப்பட வைக்கிற பற்றியா மிளகா? சொல்லு பேச்சு கேட்க மாட்டா. நீ அசிங்கப்படுத்துறதுக்குன்னு இருக்கீங்க. பத்துமா போதுமா முத்து? இதுக்கு உனக்கு வேணுமா? நல்லா மரியாதை இல்லை. நைட்டில் மோரத்தை விட்டு இருமிக்கிட்டு கிடக்காண்டி இனி அப்புறம் ஊசி போட கூட்டி போகணும்னு சொல்ல வெக்கமா இல்லை இந்த மாதிரி கேட்குறதுக்கு? மானம் கட்டவளை. களை எடுத்தாயா, இல்லை கட்டிச்சம் வந்தாயா, இல்லை மஞ்சள் எடுத்தாயா, எங்கள் அம்மாவுக்கு துணி வச்சு போட்டாயா, உனக்கு நான் தையல் வாங்கி கொடுக்க? மானம் கட்டவளை. இல்லை என் மாமியாருக்கு ஒரு 5-10 கொடுத்தாயா? சிரிப்பை பாரியா? சரிமே, ஒரு சின்ன கரண்டி எடுத்தடா. சூப்பராக இந்த மாதிரி தயிர் ஊற்றி ஊற வச்சோம்னா காஞ்ச மிளகாயில் கொஞ்சம் கொடு. அதனால் வந்து அப்படியே நல்லா ஆயிடுச்சு. ஆஹா, நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுன்னு வச்சுக்க, காலையில் நல்லா ரெடி ஆயிடும். அதை கொடு. கறி கிண்டு பாரு. கிண்டுடா மீசமணி. கிண்டுடா மீசமணி. சூப்பராக இது ஊற நைட்டு ஃபுல்லாக இது அப்படியே ஊறிச்சுன்னா அப்படியே பழைய சோறை வச்சுக்கிட்டு அடிச்சு முடிச்சுக்க சாப்பாடு. இன்னும் ஃபுல்லாக நம்ம மோர் வத்த சாப்பாடு தான் பாருங்கள். மோர் வத்தல் தான் ஃபுல்லாக இருக்கு. ஓகே, சூப்பர் நண்பர்களே. ஏம்மா ஃபேனை போடு, அது வாட்டுக்கு உணர்ந்துக்கிட்டு கிடக்கட்டும். கொசு விழுந்துட்டாத்தையும் போச்சு. விடு, காலி கடிச்சு தம்பும் கொசு ஆகுது, கிசு ஆகுது. மனுஷன் கொசு போட்டாலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். கொசு
சும்மா பன். ஓகே நம்மளே, இதை பதப்படுத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். அதுதான் ஒரு ஹைலைட்டே. இன்னும் ஒரு 2-3 நாள் அங்கே காய, வேறு வழி இல்லை. இது வந்து நம்ம வீட்டில் பழைய சோறு டெய்லி மிஞ்சுது நம்மளே. பழைய சோறு சும்மா விட மாட்டேன், அப்படியே வத்த போட்டாச்சு. நாளைக்கு காலையில் திண்டலாமா அதை? நாளைக்கு காய வைக்கிறேன், நாளாண்டைக்கு. அப்போ சனிக்கிழமை காலையில் நான் வெளியூர் போகிறேன், அன்றைக்கி திண்டு முடிச்சிடுவீங்க. நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம், வெரி குட்ரி, சூப்பர். இந்த வத்தனாலும் வச்சுக்க எனக்கு வச்சுருங்க. ஓகே நம்மளே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி. என்னுடைய குடும்பத்தாரும் நன்றி வணக்கம். மோர் மிளகா எப்படி இப்படி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வேண்டியிருக்க. நன்றி வணக்கம். சூ.